விதி மல்யுத்த பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் 50 கிலோ எடை பிரிவில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 50 கிலோவை விட கூடுதலாக 100 கிராம் எடை இருந்ததால் அவர் இறுதிப் போட்டியில் பங்கேற்க இயலாது என்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று மாலையில் நடைபெறவிருந்த அந்த இறுதி போட்டியில் அவர் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. வினேஷ் போகத் இந்திய மல்யுத்த வீராங்கனை நேற்று அரையிறுதி போட்டியில் 82 முறை தொடர் வெற்றியை சந்தித்த சுசாக்கியை நடப்பு உலக சாம்பியனை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதால் நாடு முழுவதும் வினேஷ் போகத் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வெல்வார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து சமூக வலைத்தளங்களிலும் வினேஷ் போகத்தின் பெயர் ட்ரெண்டிங் ஆனது. உலகையே திரும்பி பார்க்க வைத்தது மட்டுமின்றி சொந்த நாட்டின் சாலைகளில் தரதரவென இழுத்துச் செல்லப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட வினேஷ் போகத் போராட்டம், அவமானம், கண்ணீர் ஆகியவற்றுக்கு இடையே இந்த நேற்று உலகத்தரம் வாய்ந்த 3 வீராங்கனைகளை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது இந்திய அளவில் பேசுபொருளானது. இந்திய வீரர்கள் பஜ்ரங் புனியா முதல் அவரோடு போராட்டத்தில் ஈடுபட்ட சாக்சி மாலிக் வரை இது உணர்வுபூர்வமான வெற்றிக்கான தருணம், உங்களது வெற்றி எங்களது போராட்டத்திற்கு கிடைத்த பெருமை என்றெல்லாம் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் மட்டுமல்ல, இந்திய ஒலிம்பிக் போட்டி ரசிகர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் இப்போது அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என்ற சோகமான அதிர்ச்சிக்குரிய செய்தி வெளியாகி இருக்கிறது. இதனால் இந்தியாவின் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் பதக்க கனவு தற்போது தகர்ந்திருக்கிறது. வினேஷ் போகத் 50 கிலோ எடை பிரிவில் கூடுதலாக 100 கிராம் இருந்ததால் அவர் இறுதிப் போட்டியில் பங்கேற்க இயலாது என்று தகவல் வெளியாகி இறுதிப் போட்டியில் அவர் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் வெளியிட்டுள்ள தகவலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்திய மல்யுத்த வீராங்கனை தங்கப்பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட சிங்கப்பெண் வினேஷ் போகத் திடீரென தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது இந்திய ரசிகர்களையே மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. வினேஷ் போகத்தின் வெற்றி மற்றும் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த வரலாறு என்பது அவர் மல்யுத்த பிரிவில் பல்வேறு போராட்டங்களை அவர் பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் எம்பி பிரிஜ் பூஷன் சிங்கை ஒலிம்பிக் அந்த மல்யுத்த கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பல மாதங்களாக டெல்லியின் ஜந்தர் மந்தர் வீதிகளிலும் வாரணாசியின் கங்கை நதி கரையிலும் அவர்கள் பதக்கங்களை எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இந்திய காவல்துறையினர்களால் கைது செய்யப்பட்டு சொந்த நாட்டில் அவமானப்படுத்தப்பட்ட வினேஷ் போகத் ஒலிம்பிக்கில் வெற்றி பெறுவார் என இந்திய ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் இந்த சோகமான துயரமான செய்தி, அதிர்ச்சிக்குரிய செய்தி வந்திருக்கிறது. 50 கிலோ எடை பிரிவு மல்யுத்த போட்டி பிரிவில் அவர் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய ஒலிம்பிக் அணியை மட்டுமல்ல, தேசத்தில் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய இந்த செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது. வினேஷ் போகத் திடீரென தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது இந்தியாவின் தங்கப்பதக்க வாய்ப்புகளில் ஒன்று பறிபோனதாகவே இந்திய ரசிகர்கள் கருதுகின்றனர். இருந்த போதிலும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வினேஷ் போகத் 50 கிலோ எடை பிரிவு மல்யுத்த போட்டியில் மகளிர் மல்யுத்த பிரிவில் முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் என்ற சாதனையை படைத்திருந்தார். ஆனால் எடை கூடுதலாக இருந்தது என்று அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது, மிகுந்த ஏமாற்றத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விதிமுறைகளை மாற்ற இயலுமா அல்லது அடுத்த கட்டமாக இதில் என்ன அந்த போட்டியில் பங்கேற்றதற்கு வெற்றி பெற்றதற்கான சான்றுகள் என்னென்ன என்பது தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன. இருந்த போதிலும் வினேஷ் போகத் மல்யுத்த போட்டியின் இறுதிப் போட்டியில் அவர் வெள்ளிப்பதக்கம் உறுதி செய்யப்பட்ட சூழ்நிலையில் தங்கப்பதக்கமும் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சிகரமான செய்தி, ஏமாற்றத்துக்குரிய சோகமான செய்தி வெளியாகி இருக்கிறது.